ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனமேங்கும் ரெசிபீஸ். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோவக்காய் வச்சு ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்குள்ள செம காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு கரண்டி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ கோவக்காய் எடுத்துருக்குங்க. எடுத்து தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடைகளில் கோவக்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சு காய் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து அடுப்பு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது கூடவே 5, 6 பல் பூண்டு வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் காய் கட் பண்ணும் பொழுது காயினுடைய 2 முனையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீல வாக்கில் வேண்டாம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பம் தாங்க. காய் சேர்த்த பிறகு காய் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், ஏன்னா காயிலிருந்து தண்ணி வருங்க. ஸோ தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கின பிறகு கடாயில் மூடி போட்டு 10 டு 15 நிமிஷம் மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. இடையில அப்பப்போ கிளறி விட்டுக்குங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, கிட்டத்தட்ட காய் வந்து 70 to 80% வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. நான் கலருக்காக சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் விருப்பப்பட்ட சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு, அதாவது 20 ml அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா வந்து காய்க்கும் நல்லா சேர்ந்து வரதுக்காக தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கடாயை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், மசாலனுடைய பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாம் கடைசியாக இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சுலபமான முறையில் சூப்பரான சுவையில் கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.